கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய உண்மையை நினைவூட்டுகிறதா இருக்கிறது. அதாவது கர்த்தரின் நாமம்தான் நமக்கு விசேஷ பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. நம்ம சொல்லி முடியாத ஆயிரத்துக்கும் மேலான நாமங்களை உடையவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய துருகம் என்பது பழைய காலங்களில் எப்படின்னா எதிரிகள்கிட்ட பாதுகாப்பாக நம்ம இருக்கணும்னு பயன்படுத்தப்படுகிற ஒரு உயரமான கோட்டை, அதுதான் துருகம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் நமக்கு பயம் வரும்போதும் சரி, சோதனை இருக்கும்போதும் சரி, துன்பம் இருக்கும்போதும் சரி, பிரச்சனைகள் இருக்கும்போதும் சரி, நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். இதிலிருந்து நம்ம தப்பிக்கும்படியாய் நம்ம சமாதானம் உண்டாகும்படியாய் பாதுகாப்பாக இருக்க நினைப்போம். அதிலிருந்து நாம் தப்பிக்க நாம் தேட வேண்டியது கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் தேடி ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமம்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமம்ங்கிறது ஒரு பெயர் அல்ல. ஒவ்வொரு நாமத்திற்கும் அதற்குரிய வல்லமை வெளிப்படும், அதற்குரிய சக்தி வெளிப்படும், அதற்குரிய அன்பு வெளிப்படும், அதற்குரிய பாதுகாப்பு வெளிப்படும், அதற்குரிய அதிகாரம் வெளிப்படும். இப்போ கர்த்தராகிய தேவனுக்கு யெகோவா ஈரே என்று ஒரு நாமம் உண்டு. யெகோவா ஈரேனா எல்லாமே அவர் பார்த்துக்கொள்ள. இப்படி ஒவ்வொரு பேருக்கும் எபினேசர்னா உதவி செய்கிற தேவன். நம்ம கஷ்டமான நேரத்தில் நம்ம இயேசுவேன்னு கூப்பிடும்போது நமக்கு உதவி இப்படி ஒவ்வொரு நாமத்திற்கும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு வல்லமை வெளிப்படும். நம்ம கஷ்டமான நேரங்களில் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம புத்தியிலோ நம்ம சுயத்திலேயோ மாமிசத்திலேயோ இல்லை மனிதர்களையோ தேடி போகாதபடிக்கு கர்த்தரை மாத்திரம் நாம் தேடி போனோம்னால் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதாவது பயம் வரும்போதும் சரி, நம்ம இயேசுவே என்று கூப்பிடும்போது நிச்சயமாய் நமக்கு விடுதலை தருவார். ஒரு கஷ்டம் வரும்போதும் சரி, ஒரு துன்பம் வரும்போதும், ஒரு குழப்பம் வரும்போதும் இயேசுவே என்று நாம் கூப்பிடும்போது உடனே நம்ம அது கை தூக்கி எடுத்து நம்மை விடுவிக்கிற தேவன் தான் கர்த்தருடைய நாமம். அந்த நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு அதிகாரம் உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தருடைய நாமத்தில் தான் நாம் தஞ்சமாய் அடைக்கலமாய் இருக்கணும். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு சிறு குழந்தை திடீர்னு எதையாவது பார்த்து பயந்தா ஃபஸ்ட்டு எங்கே போகணும், அம்மா கிட்டேயோ இல்லை அப்பா கிட்டேயோ தான் ஓடி போகும். ஏன்னா அவங்கள அது நம்பும். அது மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பயமோ இல்லை ஏதோ ஒரு துன்பமோ பிரச்சனையோ போராட்டமோ வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்போது நமக்கு நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், பயங்கள் மாறும், நமக்கு சமாதானம் கிடைக்கும், நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு விடுதலை கிடைக்கும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த கண்ணில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகுவோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே நீரப்பா தகப்பனே, வார்த்தையின்படி கர்த்தாவே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய நேரத்தில் நாங்கள் இயேசுவே என்று கூப்பிடுகிறோம் அப்பா. பர்த்திமை குடனை போல இயேசுவே தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும்படியாய் ராஜா, எங்களுக்கு சமாதானம் ஆசீர்வாதம் தடைகள் உடைக்கப்படும்படியாய் எங்கள் பயங்கள் நீங்கும்படியாய் கர்த்தராகிய இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவன் எல்லாவற்றையும் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.